நான் உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன். ஆமேன் சொல்லுங்கள். சோர்வின் ஆவிகள் முழுவதும் எடுக்கப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேகத்தை கத்த தருவாராக. பாருங்க, இத்தனை மாதம் தாண்டிருச்சு. உங்களுடைய வேலையில் என்ன வேகம் காமிச்சிங்க, உங்களுடைய பிஸ்னஸில் என்ன வேகம் காமிச்சிங்க, நீங்கள் நினச்சி பாருங்க. எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு ஒரு 5 மாதங்கள் தான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி உலகத்தில் உள்ளவங்கள எவ்வளோ வேகமாக ஒரு இதை தாண்டிட்டாங்க தெரியுமா? அந்த இயரை ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு டார்கெட்டை, ஒரு மந்த்லி ஒரு டார்கெட்டு, வீக்லி ஒரு டார்கெட்டு, டெய்லி ஒரு டார்கெட்டு, அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியமாக இருக்குது. சில மனிதர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அவன் என்னன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. சிலர்லாம் 1 ஹவருக்கு. நமக்கு வருஷத்துக்கு ஒரு டார்கெட்டே நமக்கு இல்லை. கேட்டு பாருங்க 2024 உங்களுக்கு என்ன டார்கெட் அப்படின்னு. டார்கெட்னா நிறைய பேர் எழுதுவாங்க, பக்கம் பக்கமாக பேஜா எழுதுவாங்க. ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் செய்யவில்லை ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த டார்கெட்டை எழுதுறதோட விடாமல் அதற்காக முயற்சி எடுத்து அதுக்காக பண்ணி அது ஏன் நிறைவேறலைன்னு பார்த்து இதிலெல்லாம் உலகத்தான் ஞானமாக இருக்கிறான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. பிரதர், உங்கள் பிஸ்னஸில் ஒரு டார்கெட்டை வைங்க பிரதர். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய டெய்லி வாழ்க்கையில் ஒரு டார்கெட்டை நீ வைப்பா. ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண, இந்த மந்தில் இப்படி பண்ணணும், இந்த மாதத்தில் நான் இதை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான். தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்க. நான் நம்புகிறேன் உன்னுடைய உற்சாகத்தை கர்த்தர் பார்ப்பார், உன்னுடைய முயற்சியை கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக திரும்பும். நிச்சயமாய் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய வெற்றியை கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.